Hello guys, welcome to clapforus YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். எது ரிலேட்டடா கேட்டிங்கனா TikTok கூட யூஸ் பண்ற ஒரு திங்னு சொல்லலாம். இப்போ அது பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது நம்ம YouTube கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் திங் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன திங்னா ஒரு ட்ரைபேட், ரிங் லைட், அப்புறமா ஒரு ஷட்டர் பட்டன். அது என்னதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் நான் காட்டுறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு சிரிக்கணும்னு ஆசை இருந்தா அந்த மாதிரி சிரிக்கணும்னு ஆசை இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஒரு சேனல் இருக்கு, லாஃப்டர் சேனல். அதுவும் என்னோட சேனல் தான். நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து செஞ்ச ஒரு வீடியோ அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம clapforusலயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக எல்லா வீடியோஸ்ல கமெண்ட்ல செக் பண்றேன் யார் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு clapforusல இல்லைன்னா அந்த சேனல்ல எதை பத்தி நான் ஒரு கண்டென்ட் வேணுமோ நீங்க கேட்டாலும் நாங்க உங்களுக்கு பண்ணதுக்கு ட்ரை பண்றோம். சோ மறுபடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ அது என்கிட்ட தான் இருக்குது. பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா தான் வந்தது. நான் ஆல்ரெடி அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ட்ரை பண்றேன். ட்ரைபேட்ல வச்சிருந்த எல்லா கார்ட்போர்டுமே நான் வந்து அது நான் இழுக்க வெளியே வரலன்னு நான் வந்து சிசரை வச்சு ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். ஆனா அந்த மாதிரியே தெரியாது. ரிங் லைட்டு நிறைய திங்ஸ் வந்துருந்தது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இது நம்ம ட்ரைபேட், இது நம்ம ரிங் லைட், இதான் ரிங் லைட் கவர், ரிங் ஃபில் லைட். இது வந்து 10 இன்ச் ரிங் லைட் தான். ஆனா இதோட 3 கலர் வெரைட்டிஸ்ல இருந்து எல்லாமே இதுல இருக்குது, பாத்துக்கோங்க. சூப்பர். அப்புறம் நம்ம வந்து நம்மளோட ட்ரைபேட் ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து ரோட் சைட்லயே இதே மாதிரி ஒரு ட்ரைபேட் பார்த்தேன். இதை வந்து ட்ரைபேட்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது உண்மையாவே 7 feet ஹைட்ல தான் இருக்குது. நல்லா ரொம்பவே வெயிட்டா தான் இருக்கு. பில்ட் குவாலிட்டி ரொம்பவே, இதுக்கு நான் வந்து 5 stars தருவேன் இந்த ஒரு பில்ட் குவாலிட்டிக்காகவே. என்ன இதை செட்டப் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்குது பாருங்க. உங்களுக்கு நான் ட்ரைபேடை வந்து ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட ட்ரைபேட், ஃபுல் எக்ஸ்பேண்டிங். இதோட ஹைட் நீங்க கொஞ்சம் அப்படியே பாருங்க. இது ரியலாவே 7 feet ஹைட்டுக்கு தான் இருக்குது. நான் கூட இது நம்பல. நிறைய பேர் ரிவ்யூஸ்ல வந்து இட்ஸ் நாட் 7 feet, இட்ஸ் ரியலி 5 feet அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க வேணா அமேசான் செக் பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு இது கரெக்டா வந்துட்டு நான் இப்போ ஃபுல் ஹைட்டுக்கு வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு தேவையை விட அதிகமான ஒரு ஹைட்டு தான். இருந்தாலும் தேவைப்படுற நேரத்துல நமக்கு தேவைப்படும் எதுவா இருந்தாலும். இப்ப நம்ம இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இப்படி நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இதை மெதுவா டவுன்வர்ட்ஸ்ல புஷ் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான், மெதுவா இறங்கிடும். நமக்கு இப்போ இது போதும். அப்பதான் நான் உங்களுக்கு ரிங் லைட்டையும் ஃபிட் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம இதை ஃபுல்லா டைட் பண்ணிட்டோம். இதுல செகண்ட் ஸ்டேஜ் இங்கேயும் இருக்குது. இதை கூட நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு இது இன்னும் கூட சின்னதாக்கிக்கலாம். பட் நமக்கு இது கரெக்டா இதுவே ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தது ரிங் லைட்டுக்கு போனோட ரிங் லைட். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு இப்பவே நான் காமிக்கிறேன். டைரக்டா நம்ம வெளியில எடுத்துருவோம். எஸ், இப்போ நம்ம பண்ணியாச்சு. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுட் இருக்கும், என்னடா இவன் வந்து ஷட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே. ஆனா அந்த பட்டனை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கல. ஏன்னா நானும் இதை அன்பாக்ஸ் முதல்ல பண்ண போது அந்த பட்டனுக்கு தனியா ஒரு டப்பா வரும்னு நினைச்சா, இதுதான் அந்த ஷட்டர் பட்டன். இந்த ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நானும் தேடுறேன், ஆனா என்னோட சிஸ்டர் தான் இதை எடுத்து எனக்கு காட்டுனா. இதுதான் அந்த ஷட்டர் பட்டன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். இதோ இங்க இருக்கு ஆன் ஆஃப் பட்டன் பாருங்க. இப்போ இதை இப்படி ஆன் பண்ணிட்டா இந்த இடத்துல லைட் எரியும். இதையும் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. ஸ்டாண்ட், அதாவது ரிங் லைட் யூஸ் பண்ற ஃபோன் ஸ்டாண்ட். அப்படியே இது வந்து ஃபிளெக்சிபிள், அதாவது ஃபிளெக்சிபிளா இருக்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நினைக்கிறேன். அதான் இது வந்து 360 டிகிரிக்கு ஆங்கிள் நம்ம இதால ரொட்டேட் பண்ண முடியும். இந்த இடத்த வந்து நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி லூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபுல் ஆங்கிள் பண்ணீங்கன்னா இது எப்படி டைட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது அதே மாதிரி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டே இது நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கலாம். பிரைட்னஸ் பிளஸ் பண்ணிக்கலாம்,
அடுத்தது லைட் கலர்ஸ் ஆஃப் லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப். இப்போ ஆஃப்ல இருக்க, ஆன் பண்றேன். ஃபிளாஷ் தெரியல, ஒரு செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எஸ், இப்போ தெரியுது நினைக்கிறேன். எஸ், நல்லாவே தெரியுது. இது வந்து ஒரு கலர். இப்போ வந்து நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்சம் இது ப்ளூயிஷா இருக்கும் அந்த கலரு. கேமரால பார்க்க தான் இது ப்ளூயிஷா இருக்கும். இது வந்து வார்ம். இந்த கலர் பேர் வார்ம். இது நேச்சுரல், இது நார்மல். இந்த மாதிரி டோட்டலா 3 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் வார்முக்கு போவோம். வார்ம்ல வந்து டோட்டல் 11 டைம்ஸ் பிரைட்னஸ் அட்ஜஸ்டிங் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்றேன். எஸ், சூப்பராகவே கம்மியாகுது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு கலர்ல மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் டிக்ரீசிங் பண்ணா இது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இதையும் ஃபுல் டிக்ரீசிங். ட்ரைபேட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வைக்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் ரிங் லைட் குள்ளேயும் இருக்கும். இந்த மாதிரி இதை உள்ள கரெக்டா ஃபிட். காய்ஸ், இப்போ நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன். இதை நம்ம வந்து செட் பண்ணும் போது இந்த ஒயர் வந்து நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதை அருந்துக்காம பாத்துக்கோங்க. நம்ம போன் ஹோல்டரை வந்து செட் பண்ண போறோம். இதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். இது எதுக்கு பயன்படும்னா நம்ம போனுக்காக கிடையாது. இது வந்து நம்மளோட லைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் பயன்படும். இது மேலதான் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இருந்தாலும் நான் இந்த மாதிரி கூட நம்ம இதுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷனா நான் இப்ப உங்களுக்கு கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் இதையும் இப்போ ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். The work is done guys. இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரிஸ்க்கு நம்ம ஓகே. இந்த மாதிரி இங்க ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம ஃபிளெக்சிபிள் ஹோல்டர் தான் இதுக்கு. இப்போ வந்து இந்த பாலோட இந்த ஷேப் இருக்கு தெரியுமா, இது ஒன்றும் இல்லை, இப்படி நார்மலாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே லாக் ஆகிடும். இது இந்த மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கேன்னு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு தான் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல் டைட் எப்படி பண்ணிக்கலாம். சுற்றி 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 பண்ணுங்க. ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு தான் இதை ரொட்டேட் பண்ண முடியும். வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்கு. நான் வந்து இது என்னோட ஆன்லைன் கிளாஸுக்கு கூட யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் லைட்டு போடாமல், ஏன்னா நான் வந்து சில ஸ்டாண்டு மாதிரி சில விஷயங்களை வச்சதுலாம் நிறைய வாட்டி ஃபோன் கீழே விழுந்தே உடஞ்சிருக்குது. டிஸ்பிளே நிறைய போச்சு. இது நல்லா சூப்பராக இருக்குது. ஃபோனுக்கு டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபோம் எனக்கு அதே ஷேப்பு இங்கேயும் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஓகே, இப்போ நம்ம சூப்பராக செட் பண்ணியாச்சு. சுற்றிடலாம். இப்போ ஃபோனை நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஹலோ காய்ஸ், இப்போ என் ஃபேஸ் சூப்பராகவே இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதை இப்போ வந்து நம்ம லைட்டை ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லைட் வருது பார்ப்போம். ஓகே, இது வந்து நார்மல் லைட் ஆன் ஆயிருக்கு. அடுத்து சேஞ்ச் பண்ணலாம். நேச்சுரல் லைட். அடுத்து வார்ம் லைட். நான் கோவமா இருக்கேன், ரொம்ப வேர்த்துருச்சு. ஏன்னா ஃபேன் போடாம பண்ணிட்டு இருக்கேன். ஏரோட சவுண்ட் நிறைய வருது எனக்கு. ஓகே, இப்போ பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். எஸ், டிக்ரீஸ். ஃபுல் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம் கலரை. உங்களுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாகவே பண்ணதுக்கு ஆக்சுவலாக 3 சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். கலர் கலராக தெரியலனா. எஸ், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எந்த அளவுக்கு லைட் கெப்பாசிட்டியை கொடுக்குதுன்னு நான் ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், நான் எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டேன். அது வந்து நான் ஈவினிங் டைம்ல எடுக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிடலாமா? 3, 2, 1. ஓகே, இப்போ வந்து பிரைட்னஸ் ஃபுல் பண்ணுவோமா? ஃபுல் பிரைட்னஸ் ஆக்கிட்டே இருக்கேன் நான். அவ்வளோதான், ஃபுல்லாக ஆக்கிட்டேன். அப்படியே ஃபுல்லாக ஒரு லுக் பாருங்க. எல்லா இடமும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. நமக்கு இது போதும். அடுத்தது கலர் மாற்றுவோம். எஸ், ஹோல் ரூமுமே ஒரு
எல்லோ கலராக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ லாஸ்ட் கலர் கொஞ்சம் இதான் நார்மல் கலர். ஃபுல்லாக வைக்கிறேன், வச்சுட்டேன். பாருங்கள், இனிமேல் நம்ம வீடியோஸ்லாம் சூப்பராக வரணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதுக்கு நம்மளோட இன்ட்ரோ ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ, அன்பாக்சிங்காக இருக்கட்டும், இல்லை வித்தியாசமாக நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மேஜிக்னு கேளுங்களேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேஜிக் பண்ணலாம். இல்லை ப்ராங்க் வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதில்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு ஆஃபரில் வாங்கினேன்னு சொல்லியிருந்தால அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஷட்டர் பட்டன் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வெறும் இந்த ட்ரைபேடை இப்போ 500க்கு வரைக்கும் நீங்கள் தேடினாலே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ ரொம்ப வேர்க்குது. வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.